உண்மையான அன்பு தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வரிகளின் அடிப்படையில் பைபிளில் வந்து ஒரு பெரிய பாச போராட்டமே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2 தாய்மார்கள் இருக்காங்க, 2 பேத்துக்குமே 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தூங்கும் பொழுதே தெரியாமல் உருண்டு அவங்க குழந்தைய அவங்களே கொண்டுடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இன்னொரு குழந்தையோட அம்மாவுக்கு தெரியாது. ஸோ நைட்டு நேரத்தில் வந்து அந்த குழந்தை தான் இவங்க குழந்தை அப்படின்னு சொல்லி குழந்தையோட இடத்த மாற்றி வச்சு அப்படியே கோல்மால் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த நேரத்தில் தான் காலையில் ஆகுது. காலையில் ஆன அப்புறம் இந்த உயிரோட இருக்க குழந்தையோட அம்மா வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா இந்த குழந்தை அவங்களுடைய குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அம்மா எடுத்து வச்சு இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே வந்து மாற்றி மாற்றி வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்முடைய நாட்டுடைய ராஜா கிட்ட இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய ராஜா வகையை கிங் சாலமோன் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. சாலமோன் ராஜா கிட்ட எடுத்து போகும்பொழுது சாலமோன் ராஜாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஷாக், என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த குழந்தைய 2ஆக வெட்டி ஆளுக்கு ஒவ்வொரு பாகமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போலியாக இருக்கிற அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே வெட்டிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வெட்ட வேணாம், இவகிட்டே கொடுத்துருங்க, இவளே வளர்த்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அன்பின் தியாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே கான்செப்டில் தான் தேவனும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்ம பாவங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி அவரை பலியாக்குனாரு. ஸோ அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ நிச்சயமாக ரசிக்கப்படுவாங்க, நிச்சயமாக அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மே காட் bless everybody.